ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளி சட்னி ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு பாருங்கள். வறுபடுது. கறியை விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் வறுபட்டதும் எடுத்துடும். நல்லா வறுபட்டுருச்சு. அப்போ அதை எடுத்துடலாம். இது கூட இப்போ 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். ஆல்ரெடி சட்டி சூடாக இருக்குங்க. சீக்கிரமாக வறுபட்டுரும் எள்ளு. இந்த வறுபட்டு எல்லையும் கரிச்சிடக்கூடாது. பொரிஞ்சதும் எடுத்துடணும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் பாதி வெந்துருச்சுங்க. இந்த டைமில் பாருங்க, நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வேகட்டும். வெங்காயம் தக்காளியும் பாதி வெந்துருச்சுங்க. இந்த டைமில் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பொடி கொத்தமல்லி தான். வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சட்னி ஆயிடுச்சு. ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இதை பாருங்கள், இட்லி 7 days 7 பிரேக்ஃபாஸ்ட் போடுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். சட்னி பண்ணும் போதே அந்த பக்கம் 2 இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுவும் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை பாருங்கள்.
நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மழை நேரம்னு அதுவும் காய்கறி வாங்கிட்டு வந்தேங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி நாங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்சதும் எடுத்து வைக்கலான்னு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.